JavaScript ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்குறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடு அப்ளிகேஷன் பயன்படுத்த போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் நம்ம அதை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கூகுளில் VS Code for Windows 10, என்னோடது Windows 10. ஸோ நான் Windows 10 சொல்லி டைப் பண்ணும்போது இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா 8, 10, 11 ஸோ எல்லா வெர்ஷனையும் சப்போர்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் விண்டோஸ் அந்த OS செலக்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் ஃபைலு. ஸோ டவுன்லோட் ஆன EXE ஃபைலை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் த அக்ரிமெண்ட். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எந்த பாத்தில் இது ஸ்டோர் ஆக போதோ அன்இன்ஸ்டால் ஆக போதோ ஸோ அந்த பாத்தை வந்து காட்டுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஒரு ஐக்கான் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். ஸோ ஃபினிஷ். ஸோ நீங்கள் ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஸோ அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தீம் செட் பண்ணுறதுக்கு கேட்குது. லைட் ஸ்க்ரீன் வேணுமா, டார்க் மோட் வேணுமா அப்படின்ட்டு. ஸோ நான் டார்க் மோட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் அப்படியே வரும். ஸோ அதனால் நீங்கள் மார்க் டன் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ நீங்கள் டேரெக்டாக எடிட் பேஜுக்கு போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைல் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ நியூ ஃபைல் ஆப்ஷனில் போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு JavaScript நம்ம .js போட்டு சேவ் பண்ண போகிறோம். ஸோ welcome.js, வெல்கம்ன்றது உடைய ஃபைல் நேம், .js எக்ஸ்டென்ஷன். ஸோ சேவ் பண்ணலாம். .js சென்டர் கிரியேட் ஃபைல். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஐக்கான் இருக்கு இல்லையா, அதில் ஒரு லாஸ்ட் ஐக்கானை நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறது எப்படின்னா console.log ஆஃப் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே வெல்கம் அப்படின்ற மெசேஜ் தான் நான் ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷனை உள்ளே இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் நம்ம இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த பாரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் அதில் போய்ட்டு கோட் ரன்னர் அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ரன் கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோட் அப்படின்ற ஒரு எரர் காட்டும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா node.jsன்றதை டவுன்லோட் பண்ணணும். ஸோ கூகுளில் போய்ட்டு அதை டைப் பண்ணுங்கள். டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ டேரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸ். ஸோ நம்ம விண்டோஸ் அப்படின்னா விண்டோஸை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதை இதை வந்து டவுன்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதை நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய சிஸ்டம் ப்ராப்பர்ட்டியோட வந்து கனெக்ட் பண்ணணும். அக்செப்ட், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஸோ நீங்கள் சர்ச் பாக்ஸில் போயிட்டு வியூ அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே என்விரான்மெண்டல் வேரியபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே சிஸ்டம் வேரியபிள்ன்ற இதில் பாத் அப்படின்றத வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதில் வந்து எடிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் Node.js அப்படின்றது நம்மளுக்கு இப்போ நியூவாக காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட் ஆகிடும். ஸோ
அதுக்கப்புறம் நம்ம விஎஸ் கோடு வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எரர் வந்துச்சு அப்படின்னா விஎஸ் கோடை அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா ரன் பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும்.